அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் திண்டுக்கல் என்னும் ஊரின் பெயருக்கு பின்னால் இருக்கும் வரலாற்றை குறித்து இந்த காணொளியில் காணலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை பரப்புவதற்கான வாய்ப்பினை எங்களுக்கு தாருங்கள். வாருங்கள், திண்டுக்கல் என்னும் பெயருக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக வரலாற்றை குறித்து இப்பொழுது காணலாம். ஒரு சமயம் பிரம்மா தனக்கு ஏற்பட்ட தோஷ நிவர்த்திக்காக இங்கு சிவனை வேண்டி தவம் இருந்தார். சிவன் அவருக்கு ஒரு பத்ம அதாவது தாமரை தடாகத்தின் மத்தியில் எழுந்தருளினார். இதனால் இவர் பத்மகிரீஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். பிற்காலத்தில் திண்டிமாசுரன் என்னும் அசுரன் பக்தர்களை துன்புறுத்தவே சிவன் அவனை அழிக்கச் சென்றார். சிவனின் பார்வை பட்டதுமே திருந்திய அசுரன் தன் பெயரால் இத்தலம் திகழ வேண்டுமென வேண்டினான். சிவபெருமானும் அவ்வாறே அருளவே இத்தலம் திண்டீஸ்வரம் என பெயர் பெற்றது. சிறிது காலம் சென்று திண்டீச்சுரம் என்னும் இந்நகரை ஆண்டு வந்த திண்டிமாசுரன் தேவர்கள் மீது படையெடுத்துச் சென்றான். இதனால் தேவர்கள் பத்மகிரி சிவபெருமானை நாடினர். இறைவனும் சூலப்படை தாங்கி பைரவர் உருவெடுத்து அசுரனை அழித்தார். தங்களை காத்த பத்மகிரீஸ்வரருக்கு நன்றி செலுத்தும் விதமாக தர்மபாலன் எனும் சிவபக்தி நிறைந்த அரசனிடம் திண்டிமாபுரி அரசாட்சியை ஒப்படைத்துவிட்டு தேவர்கள் விண்ணுலகம் சென்றனர். தர்மபாலனும் பத்மகிரியின் சிகரத்தில் பத்மகிரீசருக்கு ஆலயம் கட்டினான். முகலாய ஆதிக்கத்தின் போது மலை மீதுள்ள இறைவனும் இறைவியும் உற்சவ மூர்த்திகளாக நகருக்குள் இப்போதிருக்கும் காளஹஸ்தீஸ்வர ஆலய இடத்தில் வைத்து வழிபட்டனர். பின்பு காளஹஸ்தீஸ்வரரையும் ஞானாம்பிகையையும் பிரதிஷ்டை செய்து அவர்களுக்கும் அதே பூஜை பெருமைகளையும் தந்து வழிபட்டனர். திண்டீஸ்வரம் என்ற பெயரே திண்டுக்கல் என மருவியது. மேலும் இந்நகருக்கு திண்டுக்கல் என பெயர் வருவதற்கு மற்றும் ஒரு காரணமும் உண்டு. பாண்டவர்கள் அஞ்ஞாத வாசம் செய்யும் பொழுது இத்தலத்திற்கு பக்கத்தில் வாசம் செய்தனர். அப்பொழுது பீமன் இங்குள்ள மலை மீது ஓய்வெடுப்பாராம். திண்டு போன்ற பெரிய கல்லுடன் தோற்றமளிக்கும் இந்த மலையை திண்டுக்கல் எனவும் அழைத்தனர். பத்மகிரிநாதர் பேரில் பலபட்டடை சொக்கநாத புலவர் பாடிய தென்றல் விடு தூது இக்கோயிலின் இலக்கிய பெருமையை பறைசாற்றுகிறது. இந்த அரிய நூலை பதிப்பித்த டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அந்நூலின் முன்னுரையில் பத்மகிரி என்பது திண்டுக்கல்லின் திருநாமம், இதற்கு திண்டீச்சுரம் என்ற திருநாமமும் உண்டு, இது தேவார வைப்புத்தலங்களில் ஒன்று என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆரம்பத்தில் இங்குள்ள மலையில் பத்மகிரீஸ்வரர் கோயில் இருந்தது. விழா காலங்களில் அடிவாரத்திற்கு சுவாமி வருவார். இதற்காக தற்போதைய அபிராமி அம்மன் கோயில் இருக்கும் இடத்தில் ஒரு மண்டபம் அமைக்கப்பட்டது. இப்பகுதியை ஆண்ட அச்சுத தேவராயர் காளஹஸ்தியில் அருளும் காளஹஸ்தீஸ்வரர் மீது அதீத பக்தி கொண்டிருந்தார். அவரை தன் இருப்பிடத்தில் வழிபட எண்ணிய அவர் 1538 இம்மண்டபத்தில் காளஹஸ்தீஸ்வரரையும் ஞானாம்பிகையையும் பிரதிஷ்டை செய்தார். 1788 அந்நியர்கள் இப்பகுதியில் இருந்தபோது மலை மீது இருந்த சிவன் அம்பிகையை இம்மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்தனர். பிற்காலத்தில் இந்த மண்டபமே கோயிலாக கட்டப்பட்டது. தற்போதும் இங்கு 2 சிவன் 2 அம்பிகையர் தனித்தனி சன்னதிகளில் காட்சி தருகின்றனர். ஆரம்பத்தில் இங்கு அம்பிகைக்கு சன்னதி கிடையாது. அனலன் என்னும் அசுரனை அழிக்க காளி வடிவத்தில் அந்த அம்பிகையே இங்கு வந்து தங்கினாள். உக்கிரமாக இருந்த அவளை சிவன் சாந்தப்படுத்தி மணந்து கொண்டார். அவ்வேளையில் அம்பிகை மிகுந்த பொலிவுடன் அழகாக இருந்ததால் அபிராமா அம்பிகை என பெயர் பெற்றாள். அபிராமம் என்றால் அழகு என்று பொருள். மேலும் இத்தலத்தில் பாகு சுபாகு என்னும் 2 சிவபக்தர்கள் கார்த்திகை அன்று தவறாது சிவனை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஒரு சமயம் அவர்கள் இங்கு வந்தபோது சிவன் புலியின் வடிவில் சென்று அவர்களை கொல்லப்போவது போல் நடித்தார். சிவ தரிசனத்திற்கு பிறகு தங்களை உண்ணும்படி புலியிடம் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். புலியும் சம்மதிக்கவே சிவனை வணங்கிவிட்டு புலியிடம் சென்றனர். அவர்கள் சிவன் சுயரூபம் காட்டி வாக்கு தவறாத அவர்களுக்கு முக்தி கொடுத்து அருளினார். மேலும் இந்த தலத்திலேயே வருணனுக்கும் சாப விமோச்சனம் கிடைத்தது. இந்திரனின் சாபத்தால் ஒரு சமயம் பதவி இழந்த வருணன் இங்கு சிவனை வேண்டி பதவியை திரும்ப பெற்றான். இந்த சன்னதியில் இருக்கும் பத்மகிரீஸ்வரரை அகத்திய மாமுனியும் பொதிகைக்கு செல்லும் வழியில் இங்கு வந்து சிவனை வழிபட்டு சென்றார். இவர் வழிபட்ட அகத்திய விநாயகர் கிரிவல பாதையில் எழுந்தருளி இருக்கிறார். இதுவே திண்டுக்கல் என்னும் ஊரின் பெயருக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக வரலாறு ஆகும்.
இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.